பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மறைவான மன்னா என்கிற நிகழ்ச்சிக்கு நேரம் எங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிற வேத பகுதி நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 29வது வசனம். நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ புத்தி இனத்தை விளங்கு பண்ணுகிறான். இந்த கோபத்தை குறித்து நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? கோபம் என்றால் அது பாவமான ஒரு காரியம். இந்த கோபத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதுனா, கோபமும் பாவமும் ஒண்ணுதான், இது ரெண்டுமே சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி, இது ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா, எனக்கு பிரியமானவர்களே, இந்த மறைவான மன்னா என்கிற நிகழ்ச்சியின் மூலியமா இதுல இருக்கிற ஒரு மறைந்திருக்கிற ஒரு மர்மத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த கோபத்துக்கும் பாவத்துக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லைங்க, ரெண்டுமே வித்தியாசமானது. எப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம வாசித்த வேதத்துல ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்மளால பார்க்க முடியும். முற்கோபியோ புத்தி இனத்தை விளங்க பண்ணுகிறான். அப்ப கோபப்படுகிறவன் பாவி அப்படின்னு வேதம் சொல்லப்படல. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? கோபப்படுகிற மனுஷனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதுனா, அவன் புத்தியினான மனுஷன்னு சொல்லுது. அது மாத்திரமல்ல, அதே நீதிமொழிகளை எழுத சாலமோன் ராஜா பிரசங்கி புஸ்தகத்தை எழுதும்போது அங்க ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 7வது அதிகாரம் 9வது வசனத்துல நம்ம இப்படியாய் வாசிக்கிறோம். உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிக்கொள்ளும். எனக்கு பிரியமானவர்களே, இந்த பிரசங்கி எழுதுகிற சாலமோன் ராஜா தான் நீதிமொழிகளை எழுதுகிறாரு. இந்த ரெண்டு புஸ்தகத்திலையுமே அவர் அந்த கோபத்தை குறித்துதான் ஒரு காரியத்தை அவர் வெளிப்படுத்தும் போது நம்ம நீதிமொழிகளை வாசிக்கிறோம், முன்கோபியோ புத்தி இனத்தை விளங்க பண்ணுகிறார். அதே போல பிரசங்கில வாசிக்கும் பொழுது மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிக்கொண்டிருக்கும். அப்ப நம்ம மனசுல எப்பவுமே கோபம் இருக்கு அப்படின்னா நம்ம யாருதான்? மூடரா. நம்முடைய பாஷையில சொல்லணுமா இருந்தா நாம் ஒரு முட்டாள். இப்ப யாரு கோபத்தை வெளிப்படுத்துவா அப்படின்னா, புத்தி இல்லாத மனுஷன்தான் முன்கோபியா இருக்கிறானா. எடுத்ததுக்கெல்லாம் உடனே சடனா உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னா குறித்து வேதம் சொல்லுகிறது, முற்கோபி புத்தி இனத்தை வெளிப்படுத்துகிறானா. அப்ப கோபப்படுகிறதுனால நம்ம என்ன பண்ணுகிறோமா? முட்டாள்தனமான காரியத்தை வெளிப்படுத்துகிறோம். அப்ப கோபமே படக்கூடாதா, கோபமே வராதான்னு கேட்டா அப்படின்னா இல்ல. சங்கீதம் 4:4 நம்ம வாசிக்கிறோம், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அப்ப கோபம்ன்றது வரும், அது இயல்பான ஒரு காரியம்தான். ஆனா வேதம் நமக்கு என்ன சொல்லுது? கோபப்படக்கூடாதுன்னு சொல்றதை விட, நீ கோபத்துல எடுக்கிற முடிவுகள், நீ கோபத்துல பண்ற ரியாக்ஷன், அது கர்த்தருக்கு பிரியமில்லாததா இருக்கும். அதுதான் நீ எடுக்கிற முடிவு தான் உன்னை புத்தியீனமான மனுஷனா காண்பிக்குது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம கோபப்படுவோம்னா நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது, மூடரான மனுஷர்களாம். முட்டாளான மனுஷனுடைய இருதயத்துலதான் கோபம் குடிக்கொண்டிருக்குமா. முட்டாளான மனுஷன் தான் கோபத்துல பல மாதிரியான முடிவுகளை எடுப்பானா. அதுக்குள்ள இருக்கிறவங்க, பரிசுத்தமா இருக்கிறவங்க, சர்ச்சுக்கு போறவங்க, ஊழியம் செய்யறவங்க எல்லாம் கோபப்பட மாட்டாங்களா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா, எனக்கு பிரியமானவர்களே, கோபம்ன்றது ஒரு காமனான ஒரு விஷயம், எல்லாருக்குள்ளேயும் வரும். ஊழியம் செய்யறாங்க, தீர்க்கதரிசியா இருக்கிறாங்க, வேதத்துல எவ்வளவோ பேரை சொல்லப்படுறாங்க, அவங்களுக்கெல்லாம் கோபம் வரலையான்னு கேட்டா இல்லைங்க, எல்லாருக்குமே கோபம் வந்திருக்கு. இந்த கோபப்படுகிறதுனால விழுந்து கோபப்படுகிறதுனால ஒரு பெரிய தான் என்ன செய்கிறோனே தெரியாம ஒரு சில காரியங்களை நம் வேதத்துல வாசிக்கிறவங்க தீர்க்கதரிசிகளை செய்திருக்கிறாங்க. அப்படி ஒரு தீர்க்கதரிசியை குறித்து நான் உங்களோட இன்றைக்கு நினிவே பட்டணத்தை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோனா தீர்க்கதரிசியை குறித்து தெரியும். இந்த யோனா தீர்க்கதரிசி கிட்ட கர்த்தர் சொல்லுவாரு, நினிவேனுடைய பாவம் நினிவேனுடைய பாரம் வான அளவு எட்டிருச்சு, அதனால நான் 40 நாட்கள்ல நினிவே பட்டணத்தை அழிக்க போகிறேன், நீ போய் அவங்க கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவாரு. இது யோனாவை பத்தி நமக்கு தெரியும். நினிவேக்கு போகாம என்னென்னமோ பண்ணாரு, எங்கெங்கயோ சுத்தி கரங்கி கடைசியில மீன் வயிற்றுல இருந்து நினிவே கடற்கரையிலேயே கொண்டு போய் அந்த மீன் கக்கிச்சு. வேற வழி இல்லாம யோனா என்ன பண்ணாரு? நினிவேக்கு போய் அங்க போய் கர்த்தரை குறித்து அறிவிக்கிறாரு, நீங்க செய்யறது பாவம், இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, கர்த்தருடைய கோபம் வருகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மனுஷர்கள்லாம் என்ன பண்ணாங்க? அவங்க மனம் திரும்பினாங்க. ஆடு மாடுல இருந்து மனுஷங்க வரைக்கும் எல்லாரும் உபவாசம் எடுத்து தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவ சமூகத்துல அவங்க மனம் திரும்பினாங்க. அவங்க மனம் திரும்பின போது 3வது அதிகார கடைசி வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், தேவன் அவர்கள் மீது இரக்கப்பட்டு அவர்களுக்கு வர இருந்த கோப ஆக்கினையை நீக்கி போட்டார். 4வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது யோனா கடும் கோபம் கொண்டு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாரு. அவருக்கு கோபம் வரும்போது நம்ம என்ன பண்றோன்னே நமக்கு தெரியல, நம்ம யாருக்கிட்ட பேசுறோன்னே தெரியல. அதே போலதான் இந்த யோனா பேசுகிறது கர்த்தர்ன்னு கூட தெரியாம ஆரம்பத்துல சொல்றாரு, நீ சாந்தமுள்ளவர், நீர் இரக்கமுள்ளவர், எல்லாத்தையும் அறிந்திருக்கிறேன், அதனாலதான் நீங்க சொல்லிட்டு நான் போகல அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு 3வது வசனத்துல அவர் சொல்லுகிறாரு, எனக்கு வாழ பிடிக்கல, நான் மரித்தா போதும் அப்படின்னு சொல்லி தன்னை தானே வெறுக்கிற அளவுக்கு அவருடைய கோபம் அவர் கண்ணை மூடிருச்சு. பிரியமான இதே போலதான் நான் என்பதை யோனா அறிந்திருந்தாரு. அவர் 2வது வசனத்துல அவர் சொல்லும் போது ஸ்டார்ட் பண்ணும் போதே அப்படிதான் ஸ்டார்ட் பண்றாரு, நீ ரொம்ப இரக்கமுள்ளவர்னு எனக்கு தெரியும், நீர் மன உருக்கமுள்ளவர்னு எனக்கு தெரியும், எல்லாம் தெரிஞ்சா கூட நீங்க ஏன் அழிக்கல
அப்படின்னு சொல்லி கோவப்படுகிறார். கோவப்பட்டு தேவனே அவர் கேள்வி கேட்கிற இடத்துல அங்க இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, தானே நான் வாழ்ந்தது போதும், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்ற அளவுக்கு அவர் இறங்கி பேசுகிறாரு. இதே போலதான் நாமளும் பல நேரத்துல நம்ம கோவப்படுகிறோம். கோபம் சரியான காரணத்துக்குரியதா இருந்தா கூட நாம் எடுத்து வைக்கிற அந்த ஸ்டெப் என்னவா இருக்குது, நம்ம கிட்ட இருந்து வெளிப்படுகிற அந்த ரியாக்ஷன் என்னவா இருக்குது, அந்த கோபம் வரும்போது நாம் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுகிறோம் அப்படிங்கிற காரியத்தை தான் முக்கியமா பார்க்க வேண்டும். நம்ம கோபப்படுகிறதுனால நம்மளால எந்த ஒரு காரியத்தையுமே நம்முடைய வாழ்க்கையில இருந்து மாற்றவோ அதுல இருந்து சரி பண்ணவோ முடியாது. அதனால கொஞ்சம் கோபம் வருகிற நேரத்துல கொஞ்சம் நிதானமா இருந்து, ஏன்னா முட்டாளா இராதபடி, புத்தியினமாய் ஒரு காரியத்தை எடுத்தோம் கவுத்தோன்னு சாடாதபடி நாம் பொறுமையா இருந்து தேவ சமூகத்துல கோபம் வரும்பொழுது இது 4 நாள்ல நம்ம வாசிக்கிறோம், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே தேவனோடு பேசிக்கொண்டு அமர்ந்திருங்க. அப்ப உங்களுக்கு கோபம் வருதா, அந்த நேரத்துல கர்த்தரோடு கூட பேசுங்க. பொறுமையா தேவ சமூகத்துல பேசுங்க. அவரோடு கூட பேசிக்கொண்டு கொஞ்ச நேரம் அமர்ந்துருங்க. உங்க கோபம் தணிந்த உடனே கர்த்தருடைய கிருபையில நீங்க ஒரு முடிவு எடுப்பீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்கன்னா, அது நிச்சயமாய் தேவ நீதியை உண்டு பண்ணும். அது குடும்பத்திலயா இருக்கட்டும், நாம் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் அதுக்கப்புறம் நாம் எடுக்கிற முடிவு ஒரு சமாதானத்தை கொண்டு வரும். அதனால எனக்கு பிரியமானவர்களே, யோனாவை போல கர்த்தரை பத்தி நமக்கு தெரியும், தெரிந்திருந்தும் நம் கோபம் வரும்போது நம்ம என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் நம்ம ஏதோ பிதட்டுகிறது போல இராதபடி அமைதியில் உள்ளவர்களா, சங்கீதத்திலே வாசித்தது போல நம் தேவனோடு கொஞ்ச நேரம் பேசி அமைதியா இருக்கும்போது அந்த கோபம் எல்லாம் நீங்கி கர்த்தருடைய சமாதானம் நம்மை நிரப்பும். இந்த வார்த்தைகளினாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த வேளையில இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. கோபம் கொண்டாலும் ஆண்டவரே, அவர்கள் வாழ்க்கையில பாவம் செய்யாதபடி இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது, கோபப்படுகிற சூழ்நிலைகள் வரும்போது உம்மிடத்துல பேசி அந்த கோபத்தை தணித்து கொண்டு ஆண்டவரே அமைதலோடு ஞானமாய் அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவுகளை எடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொண்டிருக்கிறது போல இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கோபம் குடிகொண்டிராதபடி சாந்தமுள்ளவர்களாய் ஆண்டவரே அமைதலுள்ள தீர்மானத்தை எடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. நிதானமாய் எந்த ஒரு காரியத்திலும் தீர்மானம் எப்பொழுதுமே அதற்கு கர்த்தருடைய கிருபையை, கர்த்தருடைய உதவியை சார்ந்து கொண்டு அப்பா அவர்கள் தீர்மானம் எடுக்க உதவி செய்யுங்க. வார்த்தைகளினாலே கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவினாலே வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை கூட இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லாரையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபங்களை ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். May God bless you. For prayer support, please contact these numbers.